அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரா அழகிய செஞ்சலி பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க. அந்த பூமியை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்குறோங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரியவெட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது. இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. 4 ஏக்கரை பார்த்தீங்கன்னா தனி கிணறு, தனி சர்வீஸு, தனி போரு, ஒரு பண்ணை வீடுங்க. இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது பாருங்க. இந்த பண்ணை வீட்டுடனே அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான பூமிங்க. ஒரு 4 ஏக்கராவில் வீடு, கிணறு, சர்வீஸு, போரோட பூமி கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க. இந்த பூமி இன்றைக்கி தான் சேலுக்கு வந்திருக்குது. அந்த பூமியோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. அருமையான பூமிங்க. பிஏபி பாசன வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க பாருங்க. இப்போ தான் போட்டு நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா பட்டுப்பூச்சி ஓட்டிருக்குறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துலேயே ஓடிட்டு இருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா தானுங்க. இவங்களும் மக்காணி பட்டுப்பூச்சின்னு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது. அருமையான பூமிங்க. இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது 1 ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க. இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. என்னோட நம்பர் 80 127 38 304. நன்றி, வணக்கம்.